போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓ, நிறைய கலர்ஸ்ல இருக்கு ட்ரிங்கிங் பாட்டில். அதே மாதிரி இதுல கிளாஸ்ல இருக்கு. இது கிளாஸ், இது ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு. வடிக்கிறது பிளாஸ்டிக்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நார்மலான இது ஹாட் பாட்டில். ஸ்டாண்ட் வாஷ்ரூம் அதுகளுக்கு வைக்கலாமே. நான் இது இந்த ஸ்டாண்ட் இது வந்து grocery ஷாப்பிங் செய்திருந்தாங்க. இது வந்து பிளேன் பரோட்டா. மற்றது வந்து இது வந்து முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க டீப் ஃப்ரிஷருக்கு போட போறேன். இது வந்து கருவேப்பிலை வேண்டிட்டு வந்தது, இதையும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணும். முருங்கைக்காய் வந்து பிஞ்சு முருங்கைக்காய் தான் பார்த்தது, ஆனால் அப்படி இல்லை, கொஞ்சம் முத்தலா இருக்குது, ஒன்று ரெண்டு. பரவாயில்லை, இதையும் ஸ்டோர் பண்ணி விடுவோம். வேண்டியாச்சு நீ என்ன செய்யறது. க்ரோசரி ஷாப்பில் ஃப்ரைடேஸில் தான் வெஜிடபிள் எல்லாம் வரும். அப்போ நாங்கள் போனது தேர்ஸ்டே. அப்போ ஒன்றும் செய்யலாது, இருக்கிறத வேண்டி கொண்டு வந்தாச்சு. போகிற டைமில் தானே வேண்டேலும், இப்போ ஒன்றும் செய்யலாது. எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சிப்லாக் பேக்குக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜுக்கு வச்சா என்னென்னா 2 நாளையிலேயே வாடி போயிடும். அதுக்கு பிறகு எறிய வேண்டியதுதான். அதால தான் இப்படி செய்து செய்து வைக்கிறது. ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கப்பெல்லாம் அப்படியே கிடக்கு. என்னென்றா இதெல்லாம் மத்தியானம் செய்த கறிகள் எல்லாம். இப்ப டின்னருக்கு தானே ரொட்டி சுட போறேன். என்னென்ன கறி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. இப்ப இது வந்து பெப்பரோனி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு குழம்பு. இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி. இது ப்ரொக்கோலி, கோவாப்பூ எல்லாம் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி வச்சேன் நான். இது வந்து ரசம். இதெல்லாம் கிடக்கு கறி எல்லாம். இனி வந்து ரொட்டிய செய்தா சரி. சோயா மீட் வேண்டி இருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ல 2 ஃப்ளேவர்ல வேண்டி இருந்தனா. இது வந்து பாருங்க பொலஸ் ஃப்ளேவர். 2 விதமான ஃப்ளோர் வேண்டினது. ஒயிட் ரைஸ் ஃப்ளோர், அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் வேண்டினாங்க. இது வந்து நார்மலா அரிசிமா. இதெல்லாம் தான் இன்றைக்கு வேண்டி இருந்தனாங்க. இனி வந்து டின்னரை செய்யக்க பார்ப்போம். இப்ப ரொட்டிய சுட போறேன். பரோட்டா வந்து சுட்டபடியும் இருக்குது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நான் முதலும் ஒரு வீடியோவில் இதை காட்டியிருப்பேன்.
இப்ப பாருங்க இவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குண்டு. என்னண்டா எங்கட அம்மா வந்து இன்னொரு விதமான ரொட்டி செய்வா. அது எப்படி என்றா பனானா சுகர் எல்லாம் மாவுல மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு எல்லாம் வச்சுட்டு அது ஸ்வீட் ரொட்டி மாதிரி அதுவும் செய்வா. வித்தியாசமா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அது வந்து அநேகமா மார்னிங்ஸ்ல செய்வா. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. ரெண்டு விதமா செய்வா. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டது உண்டு, இன்னொரு விதம் ஸ்வீட் ரொட்டியும் செய்வா, பனானா போட்ட ரொட்டி.